ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான செட்டிநாடு சிக்கன் மசாலா செய்ய போகிறோம். அது கூடவே சேர்த்து நம்ம பரோட்டா கடையில் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் ஸ்ப்ரேயும் செய்ய போகிறோங்க. எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நமக்கு 1 கிலோ அளவுக்கு நம்ம சிக்கன் எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லா மஞ்சத்தூளும் எலுமிச்சை சாறும் போட்டு நல்லா கழுவி இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோலோடவே நம்ம சிக்கனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லேசாக அனலில் ஒரு லைட்டாக ஒரு வாட்டினா போதும். அதில் இருக்கிற சின்ன சின்ன முடி கூட அது வந்து பொசுங்கிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம கழுவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோங்க. இப்போது இதை வந்து நல்லா மேரினேட் பண்ணணும். மேரினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மேரினேஷன் வந்து மினிமம் ஒரு 20 மினிட்ஸ், அதாவது 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் மேரினேட் ஆனால் ரொம்பவே நல்லது. இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். செட்டிநாடு மசாலான்றதுனால நம்ம அரைக்க போகிற விழுது தாங்க இதோடைய டேஸ்ட்டே. ஸோ இப்போது இந்த விழுதுக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருள் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமேட்டு மல்லி 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்ல காரம் கொடுக்குற மிளகாய். இதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசாவும், ஒரு 5லேருந்து 6 முந்திரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இது கூட நமக்கு வந்து கலர் கொடுக்கணுன்றதுக்காக 2 காஷ்மீரி மிளகாயை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போது இது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எண்ணெய் சேர்க்காம ட்ரையாக நல்ல வாணலியில் வதக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுறலாங்க. வதக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிடலாம். இந்த முந்திரி கசகசாவை வந்து ஒரு பாதி நேரம் கழித்து நம்ம ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமேட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வாசம் கொடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமேட்டு இது கூட சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து இதை அரைச்சி எடுக்க போகிறோம். இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச் அளவுக்கு 3 துண்டு இஞ்சியும், ஒரு 5 பல்லு பெரிய பூண்டும் இது கூட நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். முதல்ல எடுத்தோடனே ஃபுல்லாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தவிர நமக்கு ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் தேவைப்படுங்க. அவ்வளவே தான். இப்போ நம்ம குக்கர் எடுத்துடலாம், தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது சிக்கன்றதுனால நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. ஒரு 6லேருந்து 7 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 இன்ச் அளவுக்கு சின்ன பட்டை, அப்புறம் ஒரே ஒரு அன்னாசிப்பூ, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி இதெல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்கிடலாம். ஓரளவுக்கு நல்ல வாசம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் செட்டிநாடு அப்படின்னாலே கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை கண்டிப்பாக போட்டுடணும். கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற நம்ம பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆறா இருக்கும் வதங்கணும். அதுக்கப்புறமேட்டு தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். இந்த அரைச்ச விழுதை சேர்த்து இது நல்லா குக் ஆகும் போதே அவ்வளோ வாசமாக இருக்குங்க. இப்போ இந்த விழுது வந்து நல்லா கொதிக்கணும். லேசாக தண்ணி விட்டு கூட இதை நல்லா 2 கொதிக்க விடுங்க. இது கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கழுவி மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கனை இதோட சேர்த்துடலாம். சிக்கன் விழுதுல நல்லா கோட்டாகிற மாதிரி பிரட்டி விட்டுறலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ப்ரெஷர் குக் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். சிக்கனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சட்டுன்னு வெந்துடும். அதனால ஒரே ஒரு விசில் போதும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நமக்கு சிக்கன் ஆல்ரெடி குக் ஆகிருக்கும். இது நம்ம மசாலாவா, அதாவது கிரேவி மாதிரி பண்ணுறதுனால இதில் நம்ம தேங்காய் சேர்க்கல. இதே நீங்கள் செட்டிநாடு குழம்பு மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அரைச்சி எடுக்கும் போது அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அரைக்கிறோம் இல்லையா, அதுக்கு வதக்கும் போதே ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு 5 பல்லு தேங்காய் அதோட சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம விழுதோட சேர்த்து விழுத அரைச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம குழம்பு வச்சிடலாங்க. அவ்வளவே தான் டிஃப்ரென்ஸ். இப்போ ஒரு அகலமான பேனுக்கு நம்ம மாற்றியாச்சு. அதுக்கப்புறமேட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. மீடியமுக்கும் கொஞ்சம் ஹையான ஃப்ளேம்லேயே இது நல்லா கொதிக்கட்டும். எவ்வளோ தூரம் கொதிக்குதோ அந்த அளவுக்கு இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு வந்து இந்த மசாலா வந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு நமக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ கொதிக்கும் போதே நான் செகண்டாக ஒரு ஐட்டம் சொன்னேன் பார்த்தீங்களா, சிக்கன் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு,
அத பண்றதுக்காக ஒரு 7, 8 பீஸ இந்த கிரேவில இருந்து நம்ம ரிசர்வ் பண்றோம். இந்த மாரி எடுத்து தட்டுல வச்சுடலாம். இப்ப ஸ்ப்ரேக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம சாதாரண எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், குக்கிங் ஆயில. ஒரு 3ல இருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 கருவேப்பிலை, ஒரு அரை பெரிய வெங்காயங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி இதுல போட்டு வதக்கிடலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு பச்சை மிளகாயை கிள்ளி இதுல போட்டுடலாம். இவ்வளவே தாங்க பேசிக்கான இன்கிரீடியன்ஸ். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வெங்காயம், அந்த பச்சை மிளகாலாம் வதங்கிருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சிக்கன் பீஸை இதுல போட்டு வதக்கிடலாம். சிக்கன்ல கொஞ்சம் சூடு ஏறணுங்க. அதுக்காக இந்த வெங்காயம் எல்லாத்துலயும் இதை வந்து ஒரு கோட் பண்ணிட்டு, அப்புறம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு சிட்டிகை உப்பு. இவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுடைய முக்கியமான இன்கிரீடியன்ட்டே வரப்போகுது. சைடில் கொதிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா நம்ம மசாலா, அதுல இருந்து ஒரு 2 கரண்டி குழம்பு எடுத்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த குழம்புலையே இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேகணுங்க. சிம்மில் வச்சு குக் பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்க. அப்போ தான் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு இந்த கிரேவி எல்லாம் ட்ரை ஆகி நல்ல சூப்பரான ரோஸ்ட் மாதிரி இது ரெடி ஆகும். ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதங்குச்சு அப்படின்னா, இதில் இருக்கிற கிரேவி எல்லாம் இந்த மாதிரி எல்லா சிக்கனோடைய ஊறி, அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு இந்த அளவுக்கு நமக்கு ட்ரை ஆகிடும். அவ்வளவே தாங்க, நம்ம சூப்பரான ஸ்ப்ரே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கரெக்டாக சாப்பிட்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி செய்யுங்க. சுட சுட சாப்பிட்டா தான் இந்த ஸ்ப்ரேக்கு சூப்பர் டேஸ்ட்டு. இப்போ நம்ம கிரேவி ஏற்கனவே கொதிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது ஓரளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு சிம் பண்ணிட்டு நடுவில் இந்த மாதிரி முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டை உடச்சி ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு அந்த ஊற்றின இடத்து மேலேயே கொஞ்சம் குழம்பு எடுத்து போட்டு அதை மூடிடலாங்க. மேலே கீழே 2 சைடும் அனல் இருக்கிறதுனால அந்த முட்டை வந்து நடுவில் ரொம்ப அழகாக குக் ஆகிடும். இதுதான் நம்ம கிரேவியோட கன்சிஸ்டன்சி. பார்த்தீங்களா எவ்வளோ சட்டுன்னு நம்ம செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணிட்டோன்னு. செட்டிநாடு மசாலா மட்டும் இல்லைங்க, அது கூட சேர்த்து அருமையான ஸ்ப்ரேயும் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவுக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க. அதே நேரத்தில் ரைஸுக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.